அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூருக்கு அமாவாசை நாட்களில் செல்லக்கூடாத ராசி யார் அப்படிங்கிறத பற்றியும், அமாவாசையில் திருச்செந்தூரில் நடக்கும் பல அதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் சுவாமி தரிசனம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுருக்காங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்த ஒரே தலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடற்கரை ஓரத்தலம். அதனால் ஆடி அமாவாசை அல்லது தை அமாவாசை மற்றும் சிறப்பு அமாவாசை தினங்களில் சுப்பிரமணியருக்கு தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அத்துடன் பக்தர்கள் கடலில் நீராடுவதும் வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அமாவாசையை முன்னிட்டு திருச்செந்தூரில் அதிகாலை 3 மணி அளவில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டது. 3:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் மற்றும் தீபாராதனை, 4 மணிக்கு உத்திர மாத்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சுவாமி கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. பக்தர்களின் கூட்ட நெரிசல் காரணமாக கோவில் வளாகம், கடற்கரை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு பணியுடன் ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இறை வழிபாட்டிற்கும் நம்முடைய ராசி நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வழிபாடு தலங்கள் பல இருந்தாலுமே அதில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும் போது வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும். ஏனெனில் இந்த தலத்தில் தான் முருகப்பெருமானே குருவாக அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். நவகிரகங்களை முழு சுபகிரகமாக குரு பகவான் அமர்ந்திருக்காரு. முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களின் குருவான குரு பகவானுக்கு ஆலோசனை வழங்கியிருக்காங்க. அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளையும் குரு பகவானுக்கு உண்டு என்று அருள் புரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். பொதுவாக திருச்செந்தூருக்கு மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், கும்பம், மீனம் இந்த 6 ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை முழு மனதோடு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறிவிடக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் இந்த ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட சில தினங்களில் ஜென்ம நட்சத்திரத்து நாளன்று இந்த கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது அதனுடைய பலன் அபரிவிதமாக இருக்கும். அது மட்டுமின்றி இதில் 2 ராசிகள் இன்னும் சிறப்பான பலன்களை பெறும் என்று சொல்லப்படுது. தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் இவர்களுடைய ஆதிக்கமான தெய்வமாக குரு பகவான். குருவின் ஆதிக்கத்தை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் குருதலமான திருச்செந்தூர் சென்றால் அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயம் நல்ல நிலைமை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. 12 ராசிக்காரர்களுமே பொருந்தக்கூடிய ஆலயம்தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான். இதில் இவர்கள் செல்லும் பொழுது அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் 6 இதழ் கொண்ட தாமரை மலர்கள் மீது விழுந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்து அந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்கள் ஏற்றிருக்காங்க. முருகப்பெருமான் வளர்த்தெடுத்த கன்னி பெண்கள் கார்த்திகை பெண்களாக பெருமைப்படுத்தும் விதமாக எவர் ஒருவர் கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தும் கந்தன் அருள்வான் என்று சிவபெருமான் அருள் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஆடி கிருத்திகை நாட்களில் விரதம் இருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை உள்ளவர்கள், திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய விரும்புபவர்கள் என்கின்ற அனைத்து விதமானவர்களுமே கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது. எதுவாக இருந்தாலும் அதை நாம் சக்தி படைத்து நாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
பலரது பிரச்சனைக்கு பரிகாரமாக ஜோதிடர் சொல்வது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது தான். ஆனால் திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும், திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருள் நமக்கு கிடைக்கும், தலையெழுத்த மாறி வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கும் தெரியாது. திருச்செந்தூர் தலத்திற்கு எப்படி சென்று வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நீக்க வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான். முருகனை வழிபடுவர் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்காங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருவருள் கிடைக்க, வேலை கிடைக்க, கஷ்டங்கள் தீர, தோஷங்கள் நீங்குவதற்கு பலரும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என்னும் பரிகாரமாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்குமே பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். தலையெழுத்து மாறி விடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது. திருச்செந்தூர் சென்று வந்ததும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று புலம்பியவரும் இருக்காங்க. எப்படி சென்று திருச்செந்தூரை வழிபட்டால் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல, முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம். திருச்செந்தூர் செல்வதற்கு முன்பு முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும். இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனமிட்டு பேச வேண்டும். நமக்கு எத்தனையோ மனக்குறைகள், வேதனைகள், கவலைகள் இருக்கலாம். ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி மனமிட்டு பேச வேண்டும். மனதார முருகா என்று அழைத்து, நீயே எனக்கு துணை, உன்னை தவிர என்னை காக்க யாரும் இல்லை, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகழ் படிக்க வேண்டும். தினமும் திருப்புகழ் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை உணர முடியும். கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனே வந்து சில அறிகுறிகளை காட்டுவார். அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று அப்படி வழிபட்டால் நிச்சயம் கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும். முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். திருச்செந்தூர் சென்றதும் முதலில் 4 கிணற்றில் குடிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் கடலில் நீராட வேண்டும். அதற்கு பிறகு கடை வீதியில் அமைந்துள்ள துண்டிக்கை விநாயகர் கோவிலுக்கு சிதறு தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும். திருச்செந்தூரில் 20க்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கு, அங்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும். அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களை வழிபட வேண்டும். அங்கு வழிபட்ட பிறகு வெளி பிரகாரத்தில் உள்ள குரு பகவான், பைரவர், பெருமாள் ஆகியோரை வழிபட வேண்டும். கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அர்ச்சகரிடம் பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை கேட்டு பெற வேண்டும். பன்னீர் இலையில் மொத்தம் 12 நரம்புகள் இருக்கு. இந்த இலையில் வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய 12 கைகளால் பக்தர்களுக்கு பிரசாதத்தை அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகம். பிரகாரத்தில் முருகப்பெருமான் நம்ம மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார். அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் விளங்கும். அதே போல மூலவர் சுப்பிரமணியர், சண்முகர் சன்னதியில் நாம் வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று நாம் வியாழக்கிழமைகளை முருகப்பெருமானை வழிபடுவது சரியானதாக சொல்லப்படுது. குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூர் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களையும் செய்யும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் 8 முதல் 12 மணி நேரம் அங்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் பெற முடியும். இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.